ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாஜகல இருந்து இப்போ ஒரு விக்கெட்டு விழப்போகுது. நான் மத்திய அமைச்சரா இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. தயவு செய்து நாளை விட்டுருங்க சாமி. என்னுடைய சம்பளம் கம்மியாகுது, என் வருமானம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு வருது, எனக்கு வருமானமே இல்லை. நான் அப்பவே சொன்னேன், எனக்கு இந்த அமைச்சர் பதவியெல்லாம் வேண்டாம், எனக்கு சினிமால தான் நடிக்கணும், எனக்கு வருமானம் குறைஞ்சிருச்சு சாமி, என்னால இது சம்பாதிக்க முடியல, அமைச்சரா இருந்து நியாயமா என்னால சம்பாதிக்க முடியல, உங்களை மாதிரி ஊழல் பண்ணி என்னால சம்பாதிக்கிறது வேண்டாம், நான் நியாயமா சம்பாதிக்கணும், உண்மையா சம்பாதிக்கணும் அப்படின்னு பாஜகல பூத்த ஒரு மலர் இன்னைக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. இது ஊழலை விரும்பவே இல்லை, ஊழல் வேண்டாம், எனக்கு ஊழல்ல சம்பாதிக்கிற பணம் வேண்டாம், அடுத்தவன் வயிற்றுல அடிச்சு சம்பாதிக்கிற பணம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. யார் அவரு, எந்த அமைச்சரு, என்ன விஷயம் அப்படின்றத பார்க்கலாம். கேரளா மாநிலத்துல ஒன்னே கண்ணனே பாஜகவுக்கு ஒரு எம்பி வந்தாங்க, நடிகர் சுரேஷ் கோபி. இவரு பிரபலமான ஒரு நடிகர், தமிழ் படத்துல நடிச்சிருக்காங்க, மலையாள படத்துல நடிச்சிருக்காங்க. கேரளால ஒரு கொடிகட்டி பறந்தவர் சினிமா துறையில அப்படின்னு சொல்லலாம். 2016 பாஜக இணைகிறாரு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சூர் நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிட்டு வின் பண்ணார். பாஜகவுக்காக கேரளால இருந்து ஒன்னு கண்ணுன்னு வெற்றி பெற்றவர் தான் நடிகர் சுரேஷ் கோபி. அப்போ மோடி கிட்ட ஒரு பெரும் ஆஃபர் வருது. எப்பா, கேரளால இருந்து ஒரே ஒரு எம்பி எங்களுக்காக நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, ஒன்னே கண்ணுன்னு இருக்கீங்க, உங்களை நாங்க அழகுபடுத்துறோம், உங்களை நாங்க அப்படியே வாடி செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொஞ்சம் போறோம், அதனால உங்களுக்கு மினிஸ்டர் பதவி தரோம், மத்திய மினிஸ்டர் பதவி தரோம், நீங்க மினிஸ்டரா இருங்க அப்படின்னு மோடி அலுவலகத்துல இருந்து ஒரு தகவல் வந்து நடிகர் சுரேஷ் கோபிக்கு. உடனே சுரேஷ் கோபி என்ன சொல்றாரு, ஐயா அதுக்கெல்லாம் நான் பாத்திரனால என்னை விட்டுடுங்க, இந்த அமைச்சர் பதவியில எனக்கு வேண்டாம், என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் நடிப்பு மட்டும் தான் நடிக்கணும், நான் நடிகரா இருக்கணும், நடிப்புல நான் கவனம் செலுத்தணும், சினிமால நான் இருக்கணும், அதனால நான் அமைச்சரெல்லாம் ஆகல, அமைச்சரா ஆயிட்டேன்னா எனக்கு பொறுப்பு அதிகமா வந்துடும், ஆனா இதுல கவனம் செலுத்த முடியாது, அதனால எனக்கு வேண்டாம் அப்படின்னு நடிகர் சுரேஷ் கோபி என்ன பண்ணாரு, திரும்பவும் பதில் கடிதம் எழுதினார். இல்ல முடியவே முடியாது, நீங்க எங்களுக்குன்னு ப்ளீஸ் ஒன்னு கண்ணுன்னு இருக்கீங்க, உங்களை நாங்க பெருமைப்படுத்த வேண்டாமா, பாஜகனா என்ன அப்படின்னு எல்லாருமே வந்து அப்படியே பூரிக்க வேண்டாமா, அதனால ஹோல் கேரளாவுக்கும் பிரதிநிதியா நீங்க தான் இருக்கீங்க, அதனால உங்களை நாங்க மத்திய அமைச்சரா நாங்க ப்ரொமோட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணாங்கன்னா மத்திய இணைத்துறை அமைச்சர், அதாவது சுற்றுலா, பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறைக்கு இணை அமைச்சரா அவர் என்ன பண்ணாங்க, ப்ரொமோட் பண்ணாங்க. உடனே இவர் என்ன பண்ணாரு, திரௌபதி முர்மு அவரு வந்து என்ன பண்ணாங்க, இவரு பிரதமர் வந்து பதவியேற்றார்ல, கூட இவரும் என்ன பண்ணாரு, பதவி பிரமாணம் ஏத்துக்கிட்டாரு. அணிலிருந்து அவர் என்ன பண்ணாரு, சுரேஷ் கோபி மத்திய இணையமைச்சர் அப்படின்ற ஒரு பேரோட வலம் வந்துட்டு இருந்தார். அப்போ கேரளால நிறைய சம்பவம் நடந்தது, பாஜக எந்த அளவுக்கு கேரளாவுக்கு வஞ்சனை இழைச்சது அப்படின்றது எல்லாமே நம்ம கண்கூட பார்த்தோம். இவ்வளவு ஏன் வயநாடு அந்த நிலச்சரிவுல பாஜக செவி கொடுக்கவே இல்லையே, எப்பா பாஜக பிரதிநிதியா ஒரே ஆளு நீதான் இருக்கிற, நீனா போய் குரல் குடியா அப்படின்னா, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, ஒதுங்கியே இருந்துட்டாரு. ஆனா மனசுக்குள்ள அவருக்கு வலியும் வேதனையும் அதிகமா இருந்தது. ஏன்னா தன்னுடைய நாட்டுக்காக, தன்னுடைய தாய் நாட்டுக்காக அவர் எந்த அளவுக்கு அந்த வலியும் வேதனையும் அனுபவிச்சாரு அப்படின்றத கூட இருந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, பதிவு பண்ணாங்க. பாஜக தான் இப்படி பண்ணுது, ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன்னு இறங்கி வேலை செஞ்சிருக்கிறாரு சுரேஷ் கோபி. அவர் வந்து என்ன பண்ணாரு, இறங்கி வேலை செஞ்சிருக்கிறாரு. ஆனா பாஜக செவி கொடுக்கல. இவ்வளவு ஏன், கேரளா உயர் நீதிமன்றம் கடுமையான சொற்களை வந்து என்ன பண்ணாங்க, யூஸ் பண்ணாங்க. எப்பா உங்களுக்கு கொடுக்கறது காசு இல்லையா, இல்ல கொடுக்கவே கூடாதுன்ற மனநிலைமையில இருக்கிறீங்களா, வயநாட்டுல கடன் வாங்கினவங்க எல்லாருமே தவிச்சிட்டு இருக்காங்க, வீடு வாசல் இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க, அவங்கள கடனை தள்ளுபடி பண்ண முடியாதுன்னு மத்திய அரசு சொல்லுது, இது உங்களால தள்ளுபடி பண்ண முடியாதா, இல்ல உங்களுக்கு மனசு இல்லையா, அதை முதல்ல ஓப்பனா சொல்லிடுங்க. ஏன்னா தள்ளுபடி பண்ணணும்னு நினைச்சா தள்ளுபடி பண்ணலாம், ஆனா நீங்க தள்ளுபடி பண்ண கூடாது அப்படின்ற மனநிலைமையில இருக்கும்போது எப்படி சாத்தியமாகும் சொல்லிட்டு கேரளாவுடைய உயர் நீதிமன்றம் கடுமையா என்ன பண்றாங்கன்னா கண்டனங்களை தெரிவிச்சாங்க மத்திய அரசு தரப்பு அவங்க வழக்கறிஞரை பார்த்து. ஆனா அப்ப கூட இறங்காத மத்திய அரசு, இவ்வளவு ஏன் இதை இயற்கை பேரிடரா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரள அரசு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அப்படியெல்லாம் முடியாது,
இது இயற்கை பேரழிவு கிடையாது, பேரிடர் இதுல வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கையை விரிச்சிட்டாங்க. நிதியை கொடுங்கனாலும் நிதியை ஒழுங்கா கொடுக்கவே இல்லை. சரிங்க, இந்த பேரிடரை நீங்க அனௌன்ஸ் பண்ண முடியாதுன்றீங்க, இதை நாங்க சரி பண்ணணும், எங்களுக்கு நிதியை கொடுங்கனாலும் நிதியை கொடுக்க முடியாது அப்படின்னா. கேரளால இருக்கிற ஒரு தொழிலதிபர் தன்னுடைய எத்தனையோ ஏக்கர் இடத்த தானமா கொடுத்தாரு, வீடு இல்லாதவங்களுக்கு அந்த இடத்துல வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு. உடனேயே ராகுல் காந்தி அந்த தொகுதிக்கு போய் என்ன பண்ணாரு, வேலைகளை பார்த்தாரு. ஸோ இப்படியா பாஜக தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் இல்ல, பாஜக ஆளாத மாநிலங்களை வஞ்சனை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. கேரளாவில் வயநாடுல நடந்த இந்த நிலச்சரிவு நாட்டையே உழுக்கிருச்சு. ஆனா பாஜக இறங்கவே இல்லை. ஆனா பாஜக பிரதிநிதியா ஒண்ணு கண்ணே கண்ணு இருந்தாரு பாருங்க, அவருக்கு பயங்கரமான கண்டனங்கள் எழுந்துச்சு அந்த கேரளாக்குள்ளேயே. எப்ப நீங்க பாஜக கூட மத்திய இணை அமைச்சரா இருக்கீங்க, போய் நீங்க பிரஷர் பண்ணுங்க, நீங்க பேசி ஆகுதுன்னா நம்ம மக்களுக்கு எதுனா கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இவரை போய் கோரிக்கை எல்லாம் வச்சிருக்கிறாரு, ஆனா அங்க செவி கொடுக்கவே இல்லை. இவ்வளவு கன்னியாஸ்திரிகள் வேற ஒரு மாநிலத்துல போயிட்டு மாட்டிக்கிட்டாங்க, அங்க போய் மத பிரச்சாரம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கூட பாஜக தலையிட்டு பிரச்சனைய சுமூகமா தீக்கல. அவங்கள எந்த அளவுக்கு இது பண்ணும், ஏன்னா அங்க உத்தரப்பிரதேசத்துலயும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஏன்னா அந்த மாநிலத்திலையும் பாஜக தான் ஆட்சி செய்யுது. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இங்க மத மாற்றத்தை நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய கேரளா கவர்மெண்ட் நல்லா ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள விடுதலை கொண்டாங்க. ஸோ இப்படியா பாஜக கேரளாவுக்கு பல நெருக்கடிகளை கொடுத்துருக்காங்க, நிறைய இடத்துல கை விரிச்சிருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் யோசிச்சு பார்த்திருக்காரு சுரேஷ் கோபி. நம்ம ஒரு அமைச்சரா இருக்கிறோம், நம்மளால இந்த விஷயத்துல இறங்கி செய்ய முடியல, அப்ப எதுக்கு இந்த அமைச்சர் பதவி அப்படின்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம். சொல்ல முடியாதுங்க, ஏன்னா தன்னுடைய தாய் நாட்டுக்காக நான் இங்க ஒரு பிரதிநிதியா இருக்கிறேன், மத்திய அமைச்சரா இருக்கிறேன், என்னாலே இறங்கி எதுவுமே செய்ய முடியலையே, அப்ப எதுக்கு இந்த மத்திய அமைச்சர் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு கூட யோசிச்சிருக்கலாம். ஆனா சுரேஷ் கோபி சொல்ற காரணங்கள் எப்படியா இருக்குன்னா, என் வருமானமே குறைஞ்சு போச்சு, நான் சினிமால நடிச்சுதான் என் வருமானத்தை ஈட்ட முடியும், இப்ப நான் சினிமால நடிக்காததுனால என்னுடைய வருமானம் குறைஞ்சு போயிடுச்சு, தயவு செய்து இந்த மினிஸ்டர் பதவி எனக்கு வேண்டாம், எனக்கு பதில் ராஜ்யசபா எம்பியா சதானந்தத்தை நீங்க சூஸ் பண்ணீங்க, அவருக்கு இந்த மினிஸ்டர் பதவியை தயவு செய்து கொடுத்துருங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரா திரௌபதி முர்முக்கு. உண்மையிலேயே அவர் யோசிச்சிருப்பார், ஏன்னா ஒரு அமைச்சரா இருக்கும்போது அவங்களால வருமானம் ஈட்ட முடியல அப்படின்றது ஓப்பனா சொல்றாரு. இன்னைக்கு பாஜக இருக்கிற ஒரு எம்பியோ ஒரு எம்எல்ஏவோ எந்த அளவுக்கு வருமானத்தை ஈட்டுறாங்க, எந்த அளவுக்கு ஊழல் பண்றாங்க, எந்த அளவுக்கு கட்டுக்கட்டா பணம் சேர்த்து வச்சிருக்காங்க, இவ்வளவு ஏன் பாஜக ஆட்சி செய்யற அரசாங்கத்துல வேலை செய்யற அதிகாரிகள் அவங்க வீட்டுல எவ்வளவு கட்டுக்கட்டா பணத்தை பறிமுதல் பண்ணாங்க அப்படின்றத நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்து இருக்கணும். ஸோ அப்படியா இருக்கும் பொழுது ஒரு மினிஸ்டர் இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியலையே அப்படின்னு அவர் என்ன பண்றாரு சொல்றாரு. அப்போ ஒரு நியாயமா தான் இருந்திருக்கணும், ஊழல் பண்றது அவருக்கு பிடிக்கல, நான் நியாயமா சம்பாதிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அவர் சொல்றாரு, என் வருமானம் குறைஞ்சு போச்சு, சினிமால நடிச்சேன்னா என் வருமானம் ஏறும், இன்னைக்கு நான் மினிஸ்டரா இருக்கிறதுனால என் வருமானம் குறைஞ்சுச்சுன்னா, அப்போ ஒரு மினிஸ்டரா இருக்கும் பொழுது நியாயமா இருக்க பாக்குறாரு. ஊழலை ஏத்துக்க முடியாது. கூட இருக்கிறவங்க சொல்லியிருக்கலாம், ஆனா இதுல சைன் போடுங்க, இவ்வளோ பணம் வரும், லஞ்சம் வரும், நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சைன் சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் அது விரும்பாம இருந்திருக்கலாம். அதனால அவர் என்ன சொல்றாரு, மறைமுகமா என் வருமானம் குறைஞ்சிருச்சு, என் வருமானத்தை நான் பெருக்கணும்னா நான் சினிமால நடிக்க போகணும், தயவு செய்து நாளை விட்டுருங்க, சதானந்தத்துக்கு அந்த பதவியை கொடுங்க, என்ன தயவு செய்து விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உருக்கமா கடிதம் எழுதியிருக்கிறாரு. ஏற்கனவே அவரு வேண்டாம், எனக்கு மினிஸ்டர் பதவி வேண்டாம் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனா இப்ப திரும்பவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த மனுஷன் தான் வேண்டாம்னு சொல்றாருல, விட்டுடுங்களேன் அப்படின்னு தான் அவர் கூட இருக்கிற எல்லாருமே என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே பாஜகல இருந்துட்டு பொழைக்க தெரியாத மனுஷனா அப்படின்னு கூட நிறைய பேர் என்ன பண்றாங்க கேள்வி கேட்டிருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு பாஜகல இருக்கிறவங்க இவ்வளவேங்க, நீங்க பாஜகல இல்லாம ஒரு ஊழல் பண்ணிட்டீங்களா, அவங்க நீங்க போயிட்டு பாஜகல சேர்ந்துட்டீங்களா, அவங்க ஊழல் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. அஜித் பவார் 1500 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க பேர் வந்தது, பாஜக கூட கூட்டணி வச்சாரு, இன்னைக்கு இந்த கேஸ் என்ன ஆச்சு? அது மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. தேர்தல் பத்திரத்து மூலியமா எவ்வளவு தேர்தல் பாண்ட் வாங்கினாங்க, அந்த கேஸ் எல்லாம் என்னாச்சு? ஏன்னா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நியாயமாயிட்டாங்க, ஊழல் பண்ணல. ஆனா சுரேஷ் கோபி நான் நியாயமா இருக்க விரும்புறேன், உண்மையா இருக்க விரும்புறேன், இந்த பதவி வச்சு நான் குறுக்கு வழியில சம்பாதிக்கிறத விரும்பல,
எனக்கு நேர்வழி சம்பளமே போதும், அதனால தயவு செய்து சினிமாவில் நடிக்க விடுங்க, நான் சினிமாவில் சம்பாரிச்சு என் வருமானத்தை ஈட்டிக்கிறேன் சார், நான் மினிஸ்டரா இருக்கிற வரைக்கும் என் வருமானம் குறைஞ்சு போயிருச்சு அப்படின்னு முன் வந்து சொல்லி இருக்கிறாரு. அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்க போகுது அப்படின்ற பொறுத்து இருந்து பார்க்கலாம். நான் பாஜக மத்திய அமைச்சரா இருக்கிறேன், இருந்தாலும் என் வருமானம் குறைஞ்சிருச்சு, நான் சினிமால நடிச்சு என் வருமானத்தை ஈட்டிக்கிறேன், தயவு செய்து எனக்கு இந்த மினிஸ்டர் பதவி வேண்டாம் அப்படின்னு நடிகர் சுரேஷ் கோபி சொல்லி இருக்கிறாரு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.